Hello friends. இந்த வீடியோல Oneplus Buds Z2 பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நீங்க கரண்டா Oneplus Buds Z யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல Z2 வாங்கலாம்னு பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த Oneplus Z2 க்கு போலாமா, இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ அன்பாக்சிங்ல இருந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தா அப்படின்னா Oneplus Buds Z2 ஓட பாக்ஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட்ஸோட ப்ரிவியூ இமேஜ் கொடுத்துருக்காங்க. இது ஆப்சிடியன் பிளாக் அப்படிங்கிற கலர். ஸோ சைடில் பார்த்தோன்னா ஐபி ரேட்டிங், பேட்டரி பற்றியும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றியும் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா எம்ஆர்பி ப்ரைஸ், அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுமே இங்கே Oneplus Buds Z2 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ளே யூசர் கைடு, வாரண்டி கார்டு, ரெட் கேபிள் கிளப்க்கான அந்த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. எப்பவும் பார்க்குறது தான். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த USB to Type C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ்னு பார்த்தோம்னா 2 டிஃப்ரெண்ட் சைஸில் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸும் கொடுத்துருக்காங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கண்டென்ட்ஸ் சிமிலர் தான் நம்ம Oneplus Z பார்த்த மாதிரி. ஸோ இப்போ பட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். Oneplus Buds Z2 ஃபுல்லாக வந்து கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் நல்லாவே பிக்கப் ஆகுது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. பட்ஸுமே வந்து கிளாஸ் ஃபினிஷ் தான். பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா Oneplus Buds Zல பார்த்த மாதிரியே தான் டைப் சி போர்ட், அதுக்கப்புறம் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓவராலாக பார்க்குறதுக்கு Oneplus Buds Z மாதிரி இருந்தாலும் எடுத்துகிட்டு இன்னரில் பார்த்தோம் அப்படின்னா ஏர்பாட்ஸ் ப்ரோவோட டிசைன் அப்படியே லைட்டாக இங்கே வருது. நத்திங் இயர்லையும் பார்த்துருப்போம். சேம் அதே டிசைன் தான் இயரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் Oneplus Buds Zல இருந்து கொஞ்சம் இது டிஃபராக இருக்குது. ஆனால் அவுட்டர் சைடில் சேம் தான், கொஞ்சம் இந்த ஹைட் மட்டும் குறைச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் பில் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட்ஸுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இங்கே டச் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேமரடி ஆப்போட சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால் ஒவ்வொரு பட்லையுமே நம்ம மேனுவலாக ஒரு சிங்கிள் டேப்லேருந்து ட்ரிபிள் டேப் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்மளே வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க டிஃபால்ட்டாக எது கொடுத்துருந்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம டபுள் டேப் ரைட் சைடில் பண்ணும்போது நெக்ஸ்ட் சாங், இல்லை லெஃப்ட் சைடில் இப்போ டபுள் டேப் பண்ணும்போது ப்ரீவியஸ் சாங் போகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே டச் அண்ட் ஹோல்டில் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இங்கே 2 மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷனும் டிரான்ஸ்பரன்சியும். உங்களுக்கு வேணும்னா இது 4யுமே கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மாற்றி ஸ்விட்ச் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 மட்டுமே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இங்கே லாங் டச் அண்ட் ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே லாங்காக நம்ம டச் அண்ட் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 டிவைஸ் யூஸ் பண்ணுறப்ப அதுவாகவே ஸ்விட்ச் ஆகுது. அடுத்து ANC கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ஹேமரடி ஆப்லேயே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டிரான்ஸ்பரன்சி மோட், அடுத்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணுறதுக்கு, நார்மலாக நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு, அடுத்து மேக்ஸிமம் நாய்ஸ் கேன்சலேஷன், இந்த மாதிரி 4 மோட்ஸ் இருக்குது. உங்களுக்கு நாய்ஸ் ஃபுல்லாக ட்ராப் அவுட் ஆகணும் அப்படின்னா மேக்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷனில் ஓரளவுக்கு அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு கொஞ்சம் லெவல் கம்மி தான்ற மாதிரி இருக்குது. இந்த பட்ஜெட்டில் ANC கொடுத்துருக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்குது. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஏர்பட் ஃபிட் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு மியூசிக் ப்ளே ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம காதில் எப்படி ஃபிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அதுவாகவே ஒரு ரிசல்ட்டாக கொடுக்குது. இப்போ ஏர்பட்ஸ் வந்து என் காதில் இல்லை, அதனால் வந்து இன்செர்ட் பட்ஸ்னு வந்து கேட்குது. இப்போ ப்ளே பண்ணுறேன். இந்த ரைட் சைடில் நான் கரெக்டாக மாட்டாமல் இருக்கனால ஆவரேஜ்னு காமிக்குது. இப்போ திரும்பி வந்து செக் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நம்ம ஃபிட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே இங்கே செக் பண்ண முடியும். கரெக்டாக வந்து நம்ம ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஒரு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான், நம்ம கரெக்டாக மாற்றோமா இல்லையா நமக்கே தெரியும். இருந்தாலும் இங்கே ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததாக ஐபி ரேட்டிங்னு பார்த்தோம்னா Oneplus Buds Zல என்ன ரேட்டிங் கொடுத்துருந்தாங்களோ அதே IP55 தான் இந்த Z2லையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இந்த கேஸுக்குமே ஐபி ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. IPX4 கொடுத்துருக்காங்க. அதனால பட்ஸ்லையும் கேஸ்லையும் தண்ணிப்பட்டாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. TWSக்கான கேஸுக்கும் இவங்க ஐபி ரேட்டிங் கொடுக்கறது ஒரு பாசிட்டிவ். நெக்ஸ்ட் இந்த Oneplus Buds Z2ல இருக்க லேட்டன்சி பற்றி பார்த்தோம்னா 94 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் லோ லேட்டன்சி சப்போர்ட் இருக்கதா சொல்லியிருக்காங்க. கேம் பிளே பண்ணப்பையும் எந்த ஒரு டிலேவுமே நோட்டீஸ் ஆகலை. ஸோ கேமிங்க்கு ஒரு பெர்ஃபெக்டான TWSன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அடுத்ததான் முக்கியமான பாயிண்ட் ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 11mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே OnePlus Buds Proவில் என்ன டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே டிரைவர்ஸ் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கதாகவும் மென்ஷன் பண்ணுறாங்க. நான் இந்த OnePlus Z2-வை 1 வீக்கு மேலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மியூசிக்ஸ் கேட்ட வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக OnePlus Z இருந்து இந்த Z2 கொஞ்சம் சவுண்டில் இம்ப்ரூவ்டாக இருக்குன்னு சொல்லலாம். பேஸ்லாம் இன்னுமே கொஞ்சம் டீப்பராக இருந்துச்சு. வோக்கல்ஸ் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. கொஞ்சம் கூட சவுண்ட் இறைச்சலாம் தெரியவே இல்லை. சவுண்ட் செப்பரேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்க மியூசிக்ஸ் கூட நல்லா ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. OnePlus Z இருந்து Z2 நல்ல ஒரு அப்கிரேட் தான். சவுண்ட் நல்லா இம்ப்ரூவ்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால Z வந்து ரொம்ப நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லலை. கண்டிப்பாக அதுலேருந்து அப்கிரேட் ஆகுறீங்கன்னா சவுண்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பேஸும் நல்லாவே இருந்துச்சு. பேஸ் எடிஷன்லாம் அதுக்கப்புறம் விட்டது எப்படி இருந்துச்சோ பேஸ்லாம் அவ்வளோ நல்லா டீப்பாகவே கொடுத்துருக்காங்க. ஆடியோ வைஸ் இந்த OnePlus Z2 இந்த பிரைஸுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக இந்த OnePlus Buds Z2ல இருக்க பேட்டரி பேக்கப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸில் 520 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இயர்பட்லையும் 40 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ ANC ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறப்ப 7 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி பேக்கப் கொடுக்குன்றது போல சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் செக் பண்ணது ANCயோடையும் ஃபுல்லாக யூஸ் பண்ணல, ANC ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணல. நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு 4லேருந்து 5 மணி நேரம் அப்படிங்கிறது ஈஸியாகவே வந்துச்சு. ஸோ ஒரு சிங்கிள் சார்ஜில் ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி பேக்கப் கொடுக்குது அப்படின்னாலே இங்கே ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் தான். இந்த Z2ல பேட்டரி பேக்கப் நல்லா தான் இருக்குது. அடுத்து இந்த Z2ல கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இயர்பட்லையும் 3 மைக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே ANCயோட சப்போர்ட் இருக்குது அப்படின்றதுனால கால் குவாலிட்டியில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட வாய்ஸும் நமக்கு தெளிவாக இருந்துச்சு. நம்மளோட வாய்ஸுமே ஆப்போசிட்டில் நல்லா கிளியராக இருந்துச்சு. கால் செக் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் டிராஃபிக்கில் இருக்கீங்க இல்லை ஒரு நாய்ஸாக இருக்க இடத்துல இருக்கீங்கன்னா கூட ANC யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லாவே நாய்ஸை ட்ராப் அவுட் பண்ணி கொடுக்குது. இந்த பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் இயர்ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீலை இந்த Z2 கண்டிப்பாக கொடுக்குதுன்னு சொல்லலாம். காலிங்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே இந்த ப்ரைஸுக்கு ஓகே தான். பில் குவாலிட்டி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த ப்ரைஸ்க்கு கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்காக கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி இந்த கிளாஸியான ஃபினிஷ் பிடிச்சிருக்கா? இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா தெரியுதா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ OnePlus Buds Z-லேருந்து OnePlus Buds Z2க்கு அப்கிரேட் ஆகலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ANC மெயினாக வேணும்னா மட்டும் நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். அதர்வைஸ் OnePlus Buds Z-லேயே எல்லாமே நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. சவுண்ட் குவாலிட்டியிலேருந்து கேமிங்கில் லோ லேட்டன்சி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இங்கே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் அப்கிரேடெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது. இருந்தாலும் OnePlus Buds Z-லேருந்து நீங்கள் Z2க்கு அப்கிரேட் ஆகுறீங்கன்னா ANC மட்டும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குன்றதை மட்டும் நினச்சிக்கோங்க. சவுண்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் OnePlus Z-யும் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த OnePlus Z2 பற்றின இந்த வீடியோ. இந்த Z2 பற்றின இந்த வீடியோ போதுமானதாக இருந்துச்சா? இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வந்து மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோவில் சந்திப்போம்.